இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க? போதை, சாராயம், கஞ்சா, ஸ்கூல்ல எல்லாம் கூட கஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய லாக்அப் டெத்லாம் நிறைய நடக்குது. பிரச்சனை, ஓயில், மணல் கொள்ள நிறைய நடக்குது. ஃப்ரீ பஸ் விட்டு தவறு சிறு தொழிலாளர்கள் பாதிக்குது. ஆட்டோ டிரைவரு, டாக்ஸி டிரைவரு எல்லாம் ரொம்ப பாதிப்பு. சரி, பொருளாதாரம் ரொம்ப இறங்கி, ஏன்னா சிறு தொழில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறான். வந்தவாசினா வளரவே இல்லை, எல்லா ஊரும் வளர்ந்து போச்சு. இந்த வந்தவாசி நான் எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது. வந்தவாசி 10 வயசு எப்படிக்கா பார்த்தோன்னா அதுக்கு தான் இது வந்தவாசி. கடைகள் தான் வந்து இது வந்தவாசி வளரும். சாலையெல்லாம் பஸ் ஸ்டாண்டு இந்த 10 வருஷமாக பார்க்குறேன். இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் கிடையாது. எந்த ஒரு டிஎம்கே ஆட்சி தான் 10 ஆண்டா இந்த டிஎம்கே ஆட்சி தான் இங்கே நடக்குது. எந்த ஒரு வளர்ச்சியே கிடையாது, எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்தமா மக்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்க. மக்களை எல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. 8 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு போதை மாநிலமா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில என்னெல்லாம் சாதனையா பாக்குறீங்க? கொஞ்சம் டவுட் தான். சரி, எது அதிருப்தியா பாக்குறீங்க இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில? இந்த ஸ்கூல் பசங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஆஃபர் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்காலர்ஷிப் அந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மகளிருக்கு ஃப்ரீ பஸ் அலௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறதும், ரெண்டாவது அவங்களுக்கு 1000 ருபீஸ் கொடுக்குறத இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாம். பசங்களுக்கு மேஜராக ஸ்காலர்ஷிப்பில் கொடுத்து அவங்கள கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர் பண்ண வைக்கலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அண்ட் தென் இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறன்ற மாதிரி ஒரு நியூஸ் அடிபட்டுச்சு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியாது. வார்டு கவுன்சிலர் தான் சரியான முறையில் செயல்பாடில் இல்லை. வந்தவாசியுடைய சேர்மன் எதுன்னு சொன்னாக்கா திமுக தான். நகர சேர்மன் திமுக வருவாங்க, செய்வாங்க, போயிடுவாங்க. நான் வார்டு உள்ள சொல்கிற அளவுக்குலாம் வசதி இல்லை, செயல்படவும் இல்லை. ஆனால் கிராமங்களில் எம்எல்ஏ கிராமமாக போயிட்டு நல்ல ஒரு செயல்பாடில் இருக்கிறார். கிராம பகுதிகளில் மட்டும் நல்லா போயிட்டு ரோடு, சாலை வசதி, அது போன்று அதுமாதிரி மகளிருடைய சுய உதவி, மகளிருக்கான நல்ல ஒரு எந்த அளவுக்குன்னு சொன்னாக்கா நல்ல ஒரு செயல்பாடில் இருக்குது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க? வேதனையாக தான் பார்க்குறேன். வேதனையா பாக்கு. அவங்க கொண்டு வந்திருக்க திட்டங்கள் எதுவுமே நல்ல திட்டங்களா நீங்க பாக்கல? யாருமே சொல்லலை. எது அதிருப்தியா பாக்குறீங்க 4 ஆண்டு கால ஆட்சியில? 4 ஆண்டு கால ஆட்சியில எது அதிருப்தியா பாக்குறீங்க? நிறைய லாக்அப் டெத்லாம் நிறைய நடக்குது. பிரச்சனை, ஓயில், மணல் கொள்ள நிறைய நடக்குது. சட்ட ஒழுங்கு பிரச்சனையை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? அதான் உங்களுக்கே தெரியுமே, நான் ஏன் சொல்லலாம். எம்எல்ஏ செயல்பாடு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க ஐயா. எதுவுமே இல்லை. அதாவது தனி தொகுதின்றதால அவங்க அந்த தனி தொகுதிக்கு உண்டானதால அவர் போன முறையும் டிஎம்கே அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, அம்பேத்குமார்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இருந்தாலும் 2வது முறை கொடுத்தாங்க, ஜெயிச்சாங்க. சொல்லிக்கிற மாதிரி எந்த முறையும் இல்லைங்க. இந்த 4 ஆண்டு அடிப்படை வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்களா? சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க, எதுவுமே இல்லை. சொல்லிக்கிற மாதிரி. மின்சாரம்லாம் எப்படி இருக்குங்க? மின்சாரம் தட்டுப்பாடு இருக்குங்களா? இந்த முறை இல்லைங்க, நம்ம தட்டுப்பாடு இல்லை. இந்த 3 ஆண்டு 4 ஆண்டு காலத்துல தட்டுப்பாடு இல்லாம ஓடிட்டு. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க? சார் அவங்க மகனை தொழில்முறை சாதனை தான், அதை தான், வேற எதுவும் இல்லையா. எது வேதனையா பாக்குறீங்க? அதே மைனஸ் பிளஸ் எல்லாமே ஐயா. எம்எல்ஏ எப்பயாவது ஒரு டைம் வருவார், இந்த ஒரு ரயில்வே பாலம் கட்டுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் இன்னும் கட்டுறாங்க, இன்னும் எதுவுமே வரல. ஒரு ஜிஹெச் ஒன்று புதுசாக ஒன்று கட்டினாங்க. அந்த ஜிஹெச்சில் ஏதோ ஒன்று எதுக்காக இருந்தாலும் இப்போ வெளியே எழுதி கொடுத்துறாங்க. இப்போ அதற்கு நீங்கள் போய் ஒரு அர்ஜென்ட்டுக்கு ஒரு பேஷண்ட் போகிறாங்கனாக்கா செங்கல்பட்டுக்கு எழுதி கொடுத்துறாங்க. போகிற வழியிலேயே ஏதாவது ஒன்று ஆயிடுது. ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான அடிப்படை வசதி எதுவும் இல்லை. டாக்டர்ஸ்லாம் இருக்காங்களா? டாக்டர்ஸ் காலைல ஒரு 2-3 பேர் வருவாங்க, அதுக்கப்புறம் ஈவினிங்கில் அது கூட ஒருத்தனா வெயிட் பண்ணணும் போயிட்டு. இப்போ போனீங்கன்னா கூட வெயிட்டிங்கில் தான் இருப்பாங்க, டாக்டர் வந்தால் தான் பார்ப்பாங்க. எம்எல்ஏ எதிர்கட்சியாக இருக்கும்போது எதுவுமே செய்யலை. இப்போ ஆளுங்கட்சியா இதை செய்யறதா இது வரைக்கும் எதுவும் செய்யலை. 2வது முறை சீட்டு கொடுத்து தவறான விஷயம். 3வது முறை சீட்டு கொடுத்தாலும் வேஸ்ட் தான், வரமாட்டார். என்னன்னா இந்த ஃப்ரீ பஸ் விட்டு தவறு சிறு தொழிலாளர்கள் பாதிக்குது. ஆட்டோ டிரைவரு, டாக்ஸி டிரைவரு எல்லாம் ரொம்ப பாதிப்பு. சரி, பொருளாதாரம் ரொம்ப இறங்கி, ஏன்னா சிறு தொழில் இருக்கிறவங்க தான் கஷ்டப்படுறான். இந்த ஃப்ரீ பஸ் விட்டு என்னை பற்றி தவறுன்னு சொல்லுவாங்க யார் கேட்டாலும். அடிப்படை வசதின்றது வந்தவாசியில் அவ்வளோ இல்லை, கிடையாது. குடிநீர் வசதிலாம் எப்படி இருக்கு? குடிநீர் வசதியெல்லாம் எந்த குறையும் இல்லை, அதெல்லாம் நல்லா இருக்கு. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க? சாதனை எதுவும் தெரியலையே. எதுவும் தெரியல.
எது வேதனையா பாக்குறீங்க? என்ன அதிருப்தி எது பாக்குறீங்க? அதிருப்தியாக பார்க்குறதுனா வந்தவாசினா வளரவே இல்லை, எல்லா ஊரும் வளர்ந்து போச்சு. இந்த வந்தவாசி எனக்கு ஒரு 50 வயசு ஆகுது. வந்தவாசி 10 வயசு எப்படிக்கா பார்த்தோனோ அது தான் இது வந்தவாசி. கடைகள் தான் வளர்ந்து இது வந்தவாசி வளரல. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எதை சாதனையா பாக்குறீங்க? சாதனை பார்த்தா எதுவும் சொல்லிக்கிற அளவு இல்லைண்ணா. எதுவுமே இல்லை. இல்லைண்ணா. அதிருப்தி என்னலாம் இருக்கு உங்களுக்கு? அதிருப்தினா இந்த மது தான் இன்னும் இருக்க குறைக்க இல்லை, அப்படியே கிடையாது. சாலையெல்லாம் பஸ் ஸ்டாண்டு இந்த 10 வருஷமாக பார்க்குறோம், இந்த பஸ் ஸ்டாண்ட் அப்படியே தான் கிடையாது. எந்த ஒரு டிஎம்கே ஆட்சி தான், 10 ஆண்டா இந்த டிஎம்கே ஆட்சி தான் இங்கே நடக்குது. எந்த ஒரு வளர்ச்சியே கிடையாது, எதுவுமே கிடையாது. இந்த மகளிருக்கு 1000 ரூபா கொடுக்குற மாதிரி அதான், இந்த மகளிர் ஃப்ரீயாக பஸ் போகுது அதான். பெரிய மின்சார ஏற்று, மின்சார கட்டண உயர்வு, மதுக்கு அடிமைட்டாங்க நாடு, சொல்லிக்கிற அளவு இல்லை. கொள்ளை எதுவுமே வந்து கட்டுக்காப்பு கிடையாது. அடிப்படை வசதின்னும் போது எதுவுமே சொல்லிக்கிற அளவுக்கு செயல்பட இல்லை. இந்த திமுக கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா, வைகோ, தொல் திருமாவளவன், இவங்கள அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? எல்லாமே ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க, அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி. சட்டம் ஒழுங்கு கெட்டுச்சு. எங்கே பார்த்தாலும் பாலியல் பலாத்காரம், வன்கொடுமை தொடர்ந்து சின்ன சின்ன குழந்தைங்க கூட சரி, பேப்பர் நியூஸ் தலைமை பார்த்தீங்கன்னா தலைப்பில் பார்த்தோம்னா பாலியல் பலாத்காரம் போட்டு திருடு, வைபறி, இந்த மாதிரிலாம் தொடர்ச்சியாக அது தொடர்ந்துனே பார்த்தீங்கன்னா முடிவு தெரியல. அது அடுத்த ஆண்டு 26 எப்படி தெரியல. மக்களுக்கு நல்லது செய்யணும், மக்களுக்கு வறுமை கோட்டுக்கு இருக்கிறவங்களுக்குலாம் நல்லது செய்யணும். அது மாதிரி ஆட்சி இருந்தால் தான் நல்லா அமையும். சும்மா கசாமசான்னு இருந்தால் அந்த ஆட்சிக்கெலாம் இது வராது. பல கூட்டணிலாம் கூட இருக்கலாம், இருந்தாலும் நல்ல ஆட்சியாக அமையணும். 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கியா, அதுல அடுத்து யார் முதல்வராக தமிழ்நாடு நல்லது நினைக்கிறீங்க? தேர்ந்தெடுக்கணும், மக்களாக தேர்ந்தெடுத்தா தான். நீங்க யார் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒருபடியாக நல்ல ஆட்சி இருந்தால் போதும், அதுதான். யார் வருவாங்கன்னா நல்ல ஆட்சியாக இருந்தால் போதும். தமிழ்நாட்டிலேயே ஒட்டுமொத்தமா மக்கள் திமுகவை புறக்கணிக்கிறாங்க. அதாவது அடுத்து 2026ல திமுகன்ற சகாப்தமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா மக்களை எல்லாம் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்க. எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வீட்டில் 4 பேர் இருந்தால் 2 பேருக்கு தான் கொடுக்குறாங்க. அதே போல் கண்ணுக்கே தெரியாத வீட்டு வரி, இபி பில்லு எல்லாமே ஏற்றி விட்டுட்டாங்க. அதனால எல்லாமே மக்கள் மௌன புரட்சி மாதிரி இப்போ எல்லாருடைய மனசுலையும் கொடுக்குற வரைக்கும் கொடுக்கட்டும். எப்போவுமே திமுகவை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுக்கு மேலே அவங்க வந்தது கிடையாது, சரிங்களா? அடுத்த முறை வரணுன்ற எண்ணத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் இல்லை. கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, 8 வயசு குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்லை, 80 வயசு கிழவிக்கும் பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு போதை மாநிலமா தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில எது சாதனையா பாக்குறீங்க? போதை, சாராயம், கஞ்சா, ஸ்கூல்லலாம் கூட கஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10வது படிக்கிற பிள்ளையிலேருந்து 8வது படிக்கிற பிள்ளையிலேருந்து கஞ்சா பாக்கெட்டில் கஞ்சா வச்சுட்டு போயிட்டு டீச்சர் அடிக்கிறாளோ, அதாவது மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவாங்க. ஒரு ஆசிரியரை குரு, அதாவது நமக்கு போதனை போதிக்கிற ஒரு குருவியே இன்னைக்கு திருப்பி அடிக்கிறாங்க மக்கள். அதாவது ஆசிரியரை மாணவர்கள் அடிக்கிற காலமா போச்சு. போலீஸை பாமர மக்கள் அடிக்கிற காலமா போச்சு. போலீஸுக்கும் பாதுகாப்பு கிடையாது. பாவம் சுந்தரேசன் மாதிரி உள்ள டிஎஸ்பி எல்லாம் இன்னைக்கு நடு ரோட்ல போராடுற அளவுக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. அதனால திமுக இந்த 4 ஆண்டுலயும் எதையும் சொல்ற மாதிரியே இல்லை. முதல்வர் அவர்கள் செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? முதல்வர் பொம்மை முதல்வர். அவர் என்ன செய்வார்? சொல்றதை செய்வார். அதாவது எதையுமே அவருக்கு டைரக்டா போய் சேர்றது கிடையாது. பாவம் இன்னும் 100 வயசுக்கு நல்லா இருக்கட்டும். உடம்பு சரியில்லாத ஹாஸ்பிட்டல் இருக்காரு, நல்லா இருக்கணும். எதிரியா இருந்தா கூட எதிரி இருந்தாதான் நமக்கு திரும்ப நமக்கு மேல வரணும்ன்ற எண்ணம் வரும். அதனால அவர் நல்லா இருக்கட்டும். ஆனா அவருடைய செயல்பாடு ஒண்ணுமே சரி கிடையாது. இந்த 4 ஆண்டு கால திமுக ஆட்சியில திமுக செய்த சாதனை என்ன பாக்குறீங்க? ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ணியிருக்காங்க. இன்னும் எஜுகேஷனில் இன்னும் டாப் லெவலில் வரணும் அப்படின்ட்டு எங்களுடைய ஒரு யங்ஸ்டர்ஸை நாங்கள் ஆசைப்படுறோம். ஆரம்பத்தில் ஓட்டு கேட்க வரும்போது என்ன சொன்னாங்க, புது பஸ் ஸ்டாண்டுக்கு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டிலாம் போவோம், ரன் பண்ணுறாங்க. அதை பற்றி இப்போ எதுவுமே கண்டுக்கவே இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டு பற்றி சொல்லிட்டுங்களா? சொல்லுங்க. இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டி இது 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த பஸ் ஸ்டாண்டுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 5 கோடி ரூபா கடன் வாங்கி தான் கட்டியிருக்காங்க. 32 கடைங்க, 2 ஹோட்டல், மொத்தம் 34 இருக்குது. இதில் இந்த 34 கடைங்களில் 3 கடைங்க தான் இயங்குது. மற்ற எல்லா கடைகளும் மூடி வச்சுருக்கு. இதில் நகராட்சி சுத்தமாக வருமானமே கிடையாது. வாங்கின வண்டியை கூட இங்கேருந்து உங்களால் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங் இங்கேருந்து போகல, இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போகல. இங்கே துப்புரவு பெருக்கிறாங்களே, அவங்களுக்கு சம்பளமே 50,000 ரூபாய்க்கு மேலே வரும். இந்த பஸ் ஸ்டாண்டு வாடகையே 50,000 ரூபா போகல. இதை பராமரிப்பு சுத்தமான முறையில் இங்கேருந்து காசே போகல அவங்களுக்கு. அந்த அளவில் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டு. இந்த பஸ் ஸ்டாண்டை நல்ல முறையில் இயங்கிறதுக்கு உண்டான வழி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும்.
அவர் எங்க இந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாரு. எது கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் இது சரியா வரலையே. உங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துருக்காங்களா? எதுவும் இல்லைன்னா ரோடும் போறதில்ல, எதுவும் போறதில்ல. அவரே வேஸ்டா தான் இருக்கிறாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தவரை எம்எல்ஏ ஆக்ஷன் எடுக்கிறது இல்ல. பஸ் ஊர்ல வரமாட்டேங்குது, இது வெளியேந்து போயிடுது. இப்போ அந்த பாத்ரூம் கூட சரியில்லை, பஸ் ஸ்டாண்ட் பாத்ரூம். மக்கள்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் மாற்ற வேண்டியதா இருக்கு. நீங்க கல்வியை பத்தி பேசினால கல்விக்காக பல திட்டங்கள் கொண்டு வராங்க. நாம் முதல்வன் திட்டம் அது மாதிரி நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்களோட செயல்பாடுகளை பத்தி ஏதாவது அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகணும் சார். அது வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க, பட் ஆனால் அது வந்து பீப்புள் கிட்ட ரீச் ஆகிறது இல்லை. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ரீச் ஆகுதோ அதை பொறுத்து தான், அதை பேஸ் பண்ணி தான் வந்து எல்லாமே இது வரும். நான் ஏன் எஜுகேஷனில் பேசுகிறேன் அப்படின்னா, நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து இன்ஜினியரிங் முடித்தேன் அண்டு எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தேன். எல்லாமே படித்து இப்போ இன்றைக்கி நான் வந்து என்னோட ஓன் பிஸ்னஸில் தான் இருக்கிறேனே தவிர, பட் இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே வெளியே தான் போக சொல்கிறாங்க. எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எடப்பாடியார் அவர்கள் வந்து வாரிசு அரசியல், பல லட்சக்கணக்கில் கடன் வாங்கியிருக்காங்க, பல குற்றச்சாட்டுகளை திமுக அரசு மேல வச்சிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? இவங்க அவங்க மேல போய் சொல்லிக்கிறாங்கல்ல, இப்போ இவங்க அவங்களும் டபுளா வாங்கியிருக்காங்கல்ல, அது வாரிசு அரசியல் இல்லைல்ல. இன்னைக்கு அவர் விவசாய மகன் தானே அவர். இன்னைக்கு கட்சியில வந்து உரிமையான வாரிசு யாரும் இல்லைல்ல. எம்ஜிஆர் ஆரம்பிச்சாங்க, ஜானகி அம்மா கழிச்சாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா சேவச்சந்திரன் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் வந்து இவரும் வந்து செயற்குறுப்பினால் தானே இவரும் வந்திருக்காரு. நாளைக்கு இன்னொரு கடைக்கோடி தொண்டனா வருவான்ல, இது நம்பிக்கையா இருக்குதுல்ல. இது டிஎம்கேல இருக்குதா சொல்ல முடியுமா? 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கியா? இல்ல அடுத்து முதல்வரா யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா இளைய தளபதி விஜய் தான் ஐயா. விஜய் வந்தா நல்லா இருக்கும். அடுத்தது விஜய் வந்தா நல்லா இருக்கு. நான் இது பண்றேன். ஏன்னா புது ஆள் ஒருத்தர் வரணும். ஏன்னா 2 பேருமே பழைய பேச்சலி புது பேச்சலி இருக்கிறாங்க. ஆடுறவங்க அந்த புது ஆள் யாருன்னா ஒருத்தர் வந்தாங்களா, அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் இல்லையா. ஏடிஎம்கே வந்தா நல்லா இருக்கும். ஏடிஎம்கே விஜய் வந்தா நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடி வந்தால் நல்லா இருக்கும். ஒரு மாற்றம் தான். அவங்க ஆட்சியில் ஆஃபீஸ் இவங்க ஆட்சியில் வந்து ஒரு டிஃப்ரெண்டான சரமாக பார்க்கலாம். ஒரு எதிர்பார்ப்பு விஜய் வருவார்னு நினைக்கிறீங்க? விஜய் அவர்களோட செயல்பாடு எப்படிமா பாக்குறீங்க? நல்ல டைம் தான் நினைக்கிறேன். பார்த்தா தான் தெரியும். பார்க்க 2026 சட்டமன்ற தேர்தல் வர இருக்கு. இல்ல யார் அடுத்து முதல்வரானா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா நல்லா இருக்கும். எடப்பாடியார் அவர்களோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? அதாவது அம்மாவுக்கு தலைவர் கொண்டு வந்த கட்சி, அம்மா கட்டி காப்பாத்தின கட்சி. எடப்பாடியார் 4 வருஷம் வந்து நல்ல முறையில அம்மாவுடைய கனவெல்லாம் நினைவாக்கணுன்ற எண்ணத்துல, மக்கள் கிட்ட நல்ல பேர் எடுக்கணுன்ற எண்ணத்துல நல்ல சிறந்த முறையில ஆட்சி பண்ணாரு. திரும்பவும் 2026ல வந்தாலும் இதை விட சிறப்பா, அவர் செஞ்சதை விட சிறப்பா பண்ணுவாரே தவிர எந்த விதமான குறைபாடும் இருக்காது. 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. கண்டிப்பா தளபதி தான் வருவார். விஜய் தான். ஓகே. விஜயோட செயல்பாடு எப்படி பாக்குறீங்க நீங்க? புதுசா போட்டு பார்க்கலான்னு. இவர் ஆட்சி இப்போ எம்எல்ஏ எல்லாம் சரியில்லை, இதெல்லாம் பண்றாரு. அதனால புதுசா போட்டு பார்க்கலான்னு இருக்கும்.